வீட்டுக்கு எடுத்து போனல காரை நீங்க சொந்த கொண்டாடிட்டா அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. மது யார் நீங்க தானா? அம்மா குரங்கு கூட்டம் தாங்க பயங்கரமா இருக்குதுங்க. மீன் குழம்பு நாட்டுக்கோழியில் 1 கிலோ வந்து நான் கிரேவி பண்ண சொல்லிட்டேன், 1 கிலோ வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண சொல்லிட்டேங்க. எவ்வளோ வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா செம்மங்க. இங்கே பாருங்க ஃபிஷ் ஃப்ரை வருதுங்களா. சாப்பாடு சாப்பிட்டோம், கட்டிக்கவும் செஞ்சாச்சு. வரான ஒரு விருந்துங்க. எது பெஸ்ட்டு? காரமடா அப்படியே அவ்வளோ ஊறி இருக்கு, அதுக்குள்ள பட்டும் படாம தான் சாப்பிடணும். அதனால நான் வீட்டிலேருந்தே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாம்பார் நோ சாம்பார், நாட்டுக்கோழி குழம்பும் மீன் குழம்பும். இங்கேயும் வந்து ஆயில் மசாஜ்லாம் பண்ணுறாங்க. அம்மா இது ஃபுல்லாக எவ்வளோமா ஆச்சு? தமிழ்நாடு ஸ்டைலா எல்லாம் ஆந்திரா ஸ்டைல் தான். வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திர பிரதேஷில் இருக்கிற கைலாச கோனா ஃபால்ஸ் அங்கே இருக்கிற மது ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து எனக்கு ரேட்டிங்கில் வந்து மது ஹோட்டலில் நல்லா ரேட்டிங் இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நேற்று நைட்டே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு என்ன வேணுங்கிறதே நீங்கள் ஆர்டர் பேஸில் தான் இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்தும் கூட நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால ஒரு சில மீன் கிடைக்காதான், ஜிலேபி மட்டும்தான் இருக்குமா. ஸோ ஜிலேபியில் மீன் ஃப்ரை அண்ட் மீன் குழம்பு, நாட்டுக்கோழி இருக்குதுன்னு சொன்னாங்க, ப்ராய்லர் கிடையாது. நாட்டுக்கோழிலையும் நான் என்ன சொன்னேன் கிரேவி, அப்புறம் வந்து பெப்பர் ஃப்ரை கேட்டிருக்கேன். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. 1 hour ஆகுங்களா. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல். 1 hour வெயிட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு மட்டும்தாங்க. என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான். செஞ்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எடுத்து வந்து கஸ்டமைசபிளாக எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நல்லா காரசாரமாக இருக்கும் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற மீன் குழம்புனா. இல்லை அதுவும் அண்ணா கடை. ஓகே, அவங்க வருவாங்களா? எத்தனை பேர் இந்த கடைக்கு தான்? ஓ மது. ஓகே, இல்லை அவங்க மது ஹோட்டல்ன்றீங்களா. மது யாரு? மது வந்து நான். நீங்க தானா? ஓ நான் நினைச்சேன் மதுன்னு ஒன்னே லேடிஸ். என் மருமகன் கிட்ட இருக்க அந்த அம்மா வாடகை. என் பேர் மதுதான். மதுதான். எப்பவுமே 24 hours. ஆனால் சாயந்தரம் 6 மணிலேருந்து கிளம்பிடுறோம். அப்புறம் காலையில் 6 மணிக்கு 6 மணிக்கு வந்துருங்க. 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கு. எப்போ வந்து சொன்னாலும் ஒரு 1 hourல செஞ்சு கொடுத்துருவீங்க. நிறைய எதனா மட்டன் 1 மணி ஒரு நாள் முன்ன சொல்லலாம். மட்டனும் மீன், இது கடல் மீன் 1 மணி ஒரு நாள் முன்ன முன்னாடி அதெல்லாம் ஊத்துக்கூட போய் வாங்கி கடல் மீன். என்ன மாதிரி சமையல் உங்களுக்கு? ஆந்திரா டைப் சமையல்? அது நான் கேட்டே செய்கிறோம். தமிழ்நாடு ஸ்டைலா எல்லாம் ஆந்திரா ஸ்டைல் தான். காரம் மட்டும் தமிழ்நாடு ஆந்திரா கேட்டு செய்கிறீங்க. எப்படி காரம் வேணும்னா காரம் வேண்டாம். இந்த வரல கையில் ஆட்டி மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் உங்களுக்கு. அது இப்போ நீங்கள் பண்ணீங்களா? அதே தான். இல்லை வீடியோக்காக சொல்லுங்கள். இன்னொரு நம்பர் சொல்கிறேன். 9618362047. ஆனால் பார்த்தீங்கன்னா கோனா ஃபால்ஸோட வாட்டர் தான் இந்த இடத்துலேயே சைடில் வந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி எவ்வளோ ப்யூரிட்டியாக இருக்குது பாருங்கள். இது குடிக்கிற தண்ணி தானா? இல்லை வாஷிங்காக வச்சுப்பீங்களா? ஓ குளிச்சுட்டு வர தண்ணியா? ஓகே ஓகே ஓகே. மேலே குளிச்சுட்டு அருவியில் குளிச்சுட்டு வர தண்ணியா அது? அம்மா குரங்கு கூட்டம் தாங்க பயங்கரமாக இருக்குது இங்கே. பயமாக இருக்குது. குரங்குனாலே ஒரு நிமிஷம் பயம் தானே. அது இங்கே இருக்கிறவங்கள வந்து அந்தளவுக்கு அது எதுவும் பண்ண மாட்டேங்குது. புதுசாக வந்தவங்கள நல்லா தெரியுதா? அவங்கள தான் உட்காந்து வம்பு வாங்கின்னு இருக்குது. கூட மல்லி கூட ஏசிச்சு. சரி. The auditorium is big enough, so why don't you build an auditorium? And looks so children. மீன் குழம்பு,
ஜிலேபி மீன் குழம்பு. நான் 2 மீன் போட்டு மீன் குழம்பு வைக்க சொல்லிட்டேன். 4 மீன் வரும்னு சொன்னாங்க கிலோவுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நாட்டுக்கோழியில் 1 கிலோ வந்து நான் கிரேவி பண்ண சொல்லிட்டேன். 1 கிலோ வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண சொல்லிட்டேங்க. ரைஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம எவ்வளோ வேணாலும், இது நம்மளுக்கு தான், இது ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி செல்லம், அது நாட்டுக்கோழி ஃப்ரை பார்த்தீங்கன்னா செம்மங்க. இது வந்து நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. வேறு ப்ராய்லர் தான், நாங்கள் 65 தான் கேட்டேன். பட் ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே வந்து அந்தளவுக்கு கிடைக்காதுங்களா. நாளைக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்களாம். இது கறி கொஞ்சமா இப்படி வச்சுருங்க. ஓகே, ஃபிஷ் ஃப்ரை வருதுங்களா? சரிம்மா, சரிம்மா. ஒன் ஆஃப் த கிராமத்து உணவுனே சொல்லலாம். அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு விருந்துங்க. நம்ம நினச்சா போல் சாப்பாடும் ப்ளஸ் வந்து ஒரு கடந்த காட்டுக்குள்ளே சாப்பிட்டா எப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் அது. ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி தொக்கோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அட்டகாசம். அப்போ காரம், செம காரம். சாப்பிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு உரைக்குது தொண்டைக்கு. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டது வந்து மீன் போகலைங்க. நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி நல்லாயிருக்கு. குழம்பு செம்ம காரம். நிற்கும்போது என்ன சொன்னாங்கன்னா உரைப்பாக இருக்கும். சப்போஸ் பத்தலைன்னா திரும்பவும் சொல்லுங்கள், உப்பு காரம் எதுவும் பத்தலைன்னா சொல்லுங்கள், நான் திரும்பவும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம், இது அப்படியே உப்பு காரம் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. போதும், இதுவே கரெக்டாக தான் இருக்குது. செம்ம. பெப்பர் போட்ட நாட்டுக்கோழி வருவல ட்ரை எப்படி இருக்கு? தண்ணி குடிங்க, காரத்துக்கு விற்குது. கரெக்டா? தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்குங்க. இது இல்லாமல் சாம்பார் வச்சுருக்காங்க, ரசமும் கொண்டு வச்சுட்டாங்க. இது மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். ஆந்திரா டைப் செஞ்சு கொடுக்கனாலும் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இல்லைங்க எனக்கு தமிழ்நாட்டு ருசியில் கொடுங்கன்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளோட இஷ்டம் தான். ஃபேமிலியோடு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம உட்காந்து ஃபுல்லாக திருந்தாலும் பரிமாறி வச்சிடுறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இந்த மாதிரி வந்து சாப்பிட்டதே கிடையாதுங்கள. நீங்கள் வந்திருக்கீங்க, இவர் தனியாக போய் சாப்பிட்ருக்காரு, ஃபேமிலியாக வந்ததே கிடையாது. அதுதான் இந்த வாட்டி கிளம்பிட்டு இந்த டேஸ்ட்டை காமிச்சாச்சுல. இனிமேல் அடிக்கடி ஒரு இடத்துக்கு வர வேண்டியதுதான். சூப்பராக இருக்கணும். நல்ல இந்த கிளைமேட்டுக்கு அட்டகாசமாக இருக்குது. பசி வேறையா, என் பசங்க தான் ரொம்ப ரொம்ப பசியாக தாங்கலை. சொன்னாங்க கரெக்டாக 12 o'clock ரெடி ஆகும்னா 12 o'clock ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தவங்க தான் சமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஆர்டர் கொடுத்தா கூட சப்போஸ் நம்ம அங்கே வந்து ஹோல்ட் ஆகிட்டோம் ப்ளஸ் வந்து வர முடியலன்னா இவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும்ல. மேலே ஃபால்ஸு கோயில் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்துட்டு மேலே ஃபால்ஸ் கோயில் ஒரு 1/2 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே அவங்க சமைச்சு முடிச்சிடுறாங்க. காரப்பு மீன் குழம்புனா கலரு எப்படி இருக்கு? மீன் குழம்பு கலரு ஐயோ எப்போ பார்த்தாலே ஊற்றிடுவோம். மீன் குழம்பு மீன் வச்சுக்கல, வச்சுக்கிறோம். வால் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜிலேபி சாப்பிட்ருக்கீங்கல்ல? நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்பா ஏம்மா சூடு பார்த்து வந்துட்டு எதையும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்க. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? எது பெஸ்ட்டு? மீன் குழம்பு சாப்பிட்டு நல்லா தான் அள்ளி சாப்பிடு. சூடு அப்பா எங்கேயாவது ஏறுது. அட்டகாசம். காரம் இல்லை, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. காரம் இல்லைன்றீங்க? எனக்கு சாப்பிட்டு காரம் பாரு எவ்வளோ. இந்த ஃபிஷ்ஷு கை தான் தெரியும், கொதிக்க இருக்கு. மசாலாவே எங்கள் குழந்தை மீன் சாப்பிட்டு பார்க்குது. மசாலாவே ஏறாது ஜிலேபி இல்லை. மீன் குழம்பு அவ்வளோ ஏறி இருக்கு. அப்படியா? என் பொண்ணு அவ்வளோ காரம் சாப்பிட்றவ. காரமாடா? ஓகே தானா? ஓகே தானா? அட்லாஸ்ட் மீன் வறுவல் சொன்னாங்கல்ல, 4 மீன், 2 மீன் குழம்புல போட சொல்லிட்டோம், 2 மீன் வறுக்க சொல்லிட்டேன். மீன் வறுவல்
மீன் வறுவல் சாப்பிட்டு பாருங்க. இல்லை மசாலா ஏறாது. நான் கேட்டேன்னா ஜிலேபி வந்து கொஞ்சம் நீச்ச ஸ்மெல் வருமே அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படிலாம் வராது அப்படின்னாங்க. சூப்பராக இருக்கும். மீன் நல்லாயிருக்கு. நல்லா இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன் வந்துருக்கேன். அது இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியான விலை மீன் வந்து ஜிலேபி தான். உங்களுக்கு மத்தியை விட மத்தி கூட இப்போ வந்து பயங்கர ரேட் ஏற்றிட்டாங்க. ஜிலேபி நார்மலாக நான் சொல்கிறது ஜிலேபி தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப எப்போவுமே ஜிலேபி ஏறினதே கிடையாது. அதனால நம்ம வாங்குறதே கிடையாது. சீப்பாக இருக்கா, சரி நல்லா இருக்காது போல் அப்படின்ட்டு. ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு ஜிலேபி. செம்ம சூடு. வாய்ஸ் டேஸ்ட் பார்க்குறீங்களா? ஜிலேபி நல்ல அந்த பெப்பர் உரப்பு இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஆனால் குழம்பு மீன் அடிச்சிக்க முடியல. அப்படியே அவ்வளோ ஊறி இருக்கா அதுக்குள்ளே. இப்போ தான் செஞ்சாங்க இத்தனைக்கும். எனக்கு கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. எனக்கு ரொம்ப பட்டும் படாமல் தான் சாப்பிடணும். போதும் போதும். ரொம்ப உரப்பாக இருக்குல்ல, கொஞ்சம் பட்டும் படாமையே சாப்பிட்டுப்போம். அந்த அருவியை பார்த்துட்டு சிவன் கோயில் செம்மையான ஒரு வைபுங்க அங்கே. அதாவது பெருமாள் வந்து திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு சிவனையும் பார்வதியையும் தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் வந்து திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா மேலே இருக்கிற அந்த பூசாரி சொன்னார். இல்லை இதை சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறோம்மா, உங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் நல்ல உரப்பாக இருக்குது. சாம்பாரும் இருக்குது. அவங்க கொடுத்த சாம்பார் வேணும், ரசம் இருக்குது. நான் சாம்பார் ட்ரை பண்ண போகிறதுல ரசம். ஏன்னா ரசம் கறி குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட் பார்த்தாச்சு. நோ சாம்பார், நோ சாம்பார். ஸோ ரசம் வந்து கொதிக்க சுட பண்ணுறாங்க. எல்லாமே சூடாக இருக்குது. ரசம் டேஸ்ட் பண்ணுங்க. கொதிக்குது பார்த்து. நான் பொறுமையாக தாங்க சாப்பிடுவேன். காரமாக இருக்குல்ல. ரசம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே அவ்வளோதான். நாட்டுக்கோழி குழம்பும் மீன் குழம்பும் கிளாஸு. ஒகேனக்கல் போகிறதுக்கு இங்கேயும் வந்து ஆயில் மசாஜ்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒகேனக்கலுங்கிறது ரொம்ப பெருசு இல்லைங்க. இந்த அருவி குட்டி தாங்க. ஒரு 2 பேர் தான் அந்த அருவியில் போய் குளிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு கேங்காக வந்தால் செம்ம என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஸ்பாட்டு. அம்மா இது ஃபுல்லாக எவ்வளோமா ஆச்சு? இல்லை நான் வீடியோவில் சொல்லணும். இல்லை எண்டிங்கில் சொல்லி இதை பிடிய நான் எடுக்கிறேன். எனக்கு தெரியும் பசங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. அதனால் நான் வீட்டிலேருந்தே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது நம்மளுக்கு தான் ஃபுல்லாக செய்கிறது. ஸோ நம்ம வந்து எடுத்துன்னு போகலாம், வீட்டில் வச்சு சாப்பிடலாம். ஆமாம், நம்மளே கூட பேக் பண்ணிக்கலாம். பாவம் எல்லாத்தையும் அவங்க இத்தனை நேரம் அவங்க சமைச்சிருந்தானே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுமா மீன் குழம்பு. அது வேணாம், அந்த ஹாட் பாக்ஸ் ஓப்பன். ஹாட் பாக்ஸ் கொடு, ஓப்பன் பண்ணி. நாட்டுக்கோழி கிரேவி நாளைக்கு நைட்டு எல்லாம் இதுதான். நாளைக்கு சண்டே வேறையா, வீட்டில் போனால் நோ சமையல். இதை வந்து வறுத்த நாட்டுக்கோழி பேக் பண்ணிவிடுவோம். அதையும் எல்லாம் நம்மளுக்கே சாப்பாடு சாப்பிட்டோம், கட்டிக்கவும் செஞ்சாச்சு. மீதி உள்ளதை ஃபுல்லாக சாப்பிட முடியல நம்மளால். மீதி உள்ளதை கட்டியாச்சு. நாளைக்கு சண்டேல, ஸோ நாளைக்கு சண்டே பொழுதாக கழிச்சிடுவோம். மொத்தம் வந்து 1820 ரூபாய் ஆச்சுங்க. 2 கிலோ நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து 1 கிலோ ஜிலேபி மீன். ஓகேவா, சமையல் எல்லாம் அவங்களே செஞ்சதுனால 1820 ரூபான்னு சொன்னாங்க. சாப்பாடு எல்லாமே சேர்த்து. ஜாஸ்தின்னு சொல்ல மாட்டேன், கம்மின்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய். சார் கொஞ்சம் இறங்குங்க சார். என்ன சார் நீங்கள் பண்ணுறது நல்லாவா இருக்குது? ஏன் சார்? வேணாம் சார், இறங்குங்க சார். விட்டு நாங்களும் பழப்பு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்ல காரை, நீங்கள் சொந்த கொண்டாடிட்டா அப்படி. எஸ் சார், இறங்குங்க சார். சொல்லிட்டு இருக்காதீங்க சார், இறங்க சார். எப்படி போனோம் தெரியல.